இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரமேஷ் சார், தனஜயன் சார். தனஜயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக வழக்கமாக ஒவ்வொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. நான் தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஜயன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தேட்டர் போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார், நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்படி மனுஷனை நான் சம்பாதிச்சு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கை வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு. ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லது தான் சொல்லுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து தான் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டைரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய். பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ அஜயை ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது. அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார். ஒரு 2வது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது, அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார். நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல, அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி பல நாள் கழித்து சசி சாரோட டைரெக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலே டைம்லேருந்து ஆரம்பிச்சு தனஜயன் சார், ஐஸ்வரி சார் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து, சொல்லாமலேருந்து ஒரு 20 வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ, அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கலை. அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு, யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்வளோ காமெடி, அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ்ஸு ப்ளஸ் வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அதை ரமேஷ் பிள்ளை சார் இயக்குறதும், ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன் வந்தால். மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும்
அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட்டு. மிக்க நன்றி. ஸோ இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது. கூடி சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன்னும் 5-6 டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு என்னமோ நல்லது நடந்துகிட்ருக்கு இந்த டைம்லலாம் தெரியல. நான் மிகப்பெரிய விசிறி அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து வால் படத்தை பார்த்து நான் இப்படி ஒரு டேரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்யஜித் ரே அளவுக்கு நான் மனசில் வச்சுருக்கிறேன் அருண் பிரபுவை. அவர் டைரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லோரும் சோஃபார் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட்ஸ்டார் தான் டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க. ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. விரைவில் அறிவிப்பு வெளியே வரும். அந்த விஷயம் நல்லா வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிட்டுருக்கிறேன். மிக்க நன்றி. ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பாலோட க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகிடா, தீப்ஷிகா அண்ட் கனிமொழி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக செயல்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ். எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாதியில் வந்து உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்துட்றேன் வாங்க ப்ளீஸ் மேலே. இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது இதாகிடுச்சு. கொஞ்சம் கால் பிரேக் ஆகும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையாக இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் நான் இங்கே இல்லை. இன்னும் தைரியமாக இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட. தேங்க்யூ சார். கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமகன் ப்ரெஸ் மீட்டு அதோட ப்ரொமோஷனல் விஷயங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐசரி கணேஷ் சார் மிக்க நன்றி சார். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை பெரிய படங்கள் நல்ல டைரக்டர்ஸோடு வந்து பண்ணது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு முதலத்து அறிவிப்பு பார்த்தேன் சார். நீங்கள் பண்ணி வச்சுருக்க லைனப்ஸு, டைரக்டர்ஸ் எல்லாமே என்ன தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார். சாய்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும் சார் ஷியூராக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடச்சிருக்காங்க. இப்போது நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவை பழிக்க வைக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பழிச்சா இன்னும் ஒரு அடுத்த 10-15 டேரக்டர்ஸ் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி வந்து அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணுறாங்களோ, பாகுபலி மாதிரி, RRR மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட சார் கூட போகலாம். சார் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மிக்க நன்றி சார். ரமேஷ் சார் அண்ட் ஐசரி சார் 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா ஜான்டி மேம் தயாரிப்பில் விஜயாண்டி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோ ஜான் பால் சார் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் 2 பேருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக ஏன்னா வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருந்தது இல்லையா அந்த படத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்க அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஏடி டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டீமு, காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி முதற்பட்ட எல்லா டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமு ஸோ அவங்களோட ரிலென்ட்லெஸ் எஃபர்ட்டால் தான் இந்த படம் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு. இந்த ஒரு ஷார்ட்டான டைம்லைனில் இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நிஜமாகவே எல்லோரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது.
அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், விஜயானி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லியோ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வேஷம் கூட இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க. நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக, நிஜமாவே பயந்துட்டேன். அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது. போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது. அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும், அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ப்ளஸ் இப்போது இரவு நிழலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அண்ட் லாஸ்ட்டு படம் கோழி பண்ண செல்லதுரை, அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும், இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ. இன்னும் என்னோடய முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ, என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன். வெரி பேஷனேட்லி பீயிங் இன் சினிமா. அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இந்த படத்துக்கு அகெயின் தேங்க்யூ. மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறது, இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏன்னா எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ். லயலா காலேஜ் நான் படித்தேன், விஸ்காம். ஸோ டைரக்டர் அவரும் என்னோடய சீனியர், கொற்றவை மேம் அவங்களும் என்னோட சீனியர், விஜயானி சார் சீனியர், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிறதுல. அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார், எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ சார். உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஏடி டீம் மறந்துட்டேன், மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு, ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்ட் எங்கே நம்ம ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட படம் வரும், என்னோடய விஷஸ் அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே கெஸ்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட நன்றி. ஃபஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்டேருந்து. எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். நிச்சயமாக நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரெஸ் மீட்டில் கூட 4 தேங்க்ஸோடு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல விஜயானி சார், ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதையில் இருக்க ஸ்கிரிப்டோடைய காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது வந்து புரியறது சிரமம். ஒரு தயாரிப்பாளராக அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த கண்டென்ட் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போசிங்கில். அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருது இல்லை, பண்ணுங்கள். இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்டே நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயானி சார் கூப்பிட்றாரு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது.
ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங் இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dயில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dயில் ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அது ஷார்ட் டிவிஷனில் எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டும் 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் வந்து எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய ட்ராயிங்கு எல்லாம் அந்த தமிழறிவுன்ற கேரக்டர் வந்து ஒரு வரைய தெரியும்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவுடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்டு அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும், அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ், விஜய், இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்காந்துட்டார். அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க. இமீடியட்டாக 3 மந்த்ஸில் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக இதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங், அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 ஃபீட் அண்டர் வாட்ரு அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டைரக்ஷன் டீம், முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதையை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதறுமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். பழனி சார் ரொம்ப நன்றி. பழனி சார் நீங்கள் தாராளமாக வாங்க ப்ளீஸ், என் கூட வாங்க. தம்பி இந்த ஹாலில் பூங்குத்து எங்கேயாவது வச்சுருக்கீங்களா? இருக்கா? கொண்டா, எல்லாருக்கும் அதை கொடுத்து வாங்கிடலாம். பழனி சார் பழனி சார் ப்ளீஸ் வாங்க சார். இது வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. நம்ம லைவ் ஆயிடுச்சா? சாரி, நமக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கட்டும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் சார். வேணாம் சார், வாங்க பழனி உள்ள வாங்க. ஒரு பூ கூட ஓகே. ஒன்று
வர மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தான் கொடுங்களான்னு பார்த்தா. பூக்கொத்து ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி. அண்டு கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாருடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸை தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும், ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒர்க்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் கூட டைரக்டர் இந்த படத்துக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். காலை வணக்கம், சாரி. ஓகே, இது வேறு ஒரு ஆரம்பமேவா? சரி, ரைட்டு. எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்னுடைய நிறையா படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு ஹியூமன். அவர் வந்து லியோ ஜான் படம் பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எடிட்டராக இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என் கூட. அவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் லியோ ஜான் பாலை. ஸோ நான் அந்த டே 1 ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல. ஸோ சாட்டர்டே வந்து நைட் என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% வந்து ஃபேமிலி க்ரௌடு தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சாதாரண ஆடியன்ஸாக யார் இந்த ப்ளேவை பண்ணுறா, எதுக்காக நடக்குது, யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு ஒவ்வொருத்தவங்களா யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கிரிப்பான அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அதோடைய ஃபில்ம் மேக்கிங், அதை ப்ரெசன்ட் பண்ண விதம், அதோடைய சிஜி ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு, சவுண்டு எல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு. நம்ம படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும். ஆஸ் ஏ கிரியேட்டராக நமக்கு சில லாஜிக் தோணும். பட் படம் பார்த்து முடித்து வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை. ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான் பாலுடைய வெற்றி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலில் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார். ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிற அஜய் திஷான், ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி, கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே நடிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து 2 படங்களில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும்போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமாக அஜய்க்கு தெரியும். அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ, இப்போ ஒரு 4-5 யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க. பட் முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார். அதுக்கு ரொம்ப அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. சாதாரண ஏதோ லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது. அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல். அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயானந்தி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்படியே ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படியே வந்து ஏன்னா விஜயானந்தி சார் அந்த ஏஜில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பார்.
ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிச்சயமாக வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் ஷஷ்மிதா. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பையனாக நடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஒரு பாய்கட்டில் ஒரு ஷாட் வரும், என்ன ஷாட் அது, என்ன பெர்ஃபார்மன்ஸு, அது பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன், அது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. நிச்சயமாக அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு, நம்ம ஸ்கின் டோனில் ஒரு பொண்ணு, அதுவும் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு. என்னப்பா பிரிஜிட்டா தானே? பிரிக்கிட்டாவா? ஓகே, வெஜ் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பிரிக்கிட்டா வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டே நான் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு. என்னுடைய 2 படங்களும் கூட நான் வந்து மார்கழி திங்களாக இருக்கட்டும், டு கேலர் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வேற ஒரு படங்களில் நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல. பட்டு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினாக நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன், ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் நல்ல ஃபீச்சர் இருக்குது. இந்த படத்தில் வந்து தனஞ்சய் சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர். எந்த படமாக இருந்தாலும் ஒரு ஹானஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் வந்து விஜயாண்டனி சாருக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். எதுவாக எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமாவை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டராக, இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்ட்டராக வந்து இறங்கி வேலை செய்கிறாரு. அவருடைய நிஜமான கருத்துக்களை வந்து ஓப்பனாக விஜயாண்டனி சார்ட்ட, எனக்கு தெரிஞ்சு விஜயாண்டனி சார்ட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் லவ்வர்ஸ் மாதிரி 2 மணி நேரம்லாம் பேசுவாங்க 2 பேரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணன்ட்டு நான் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கும் நிறைய ப்ரெஸ் மீட்டு நிறைய இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படி தான் நான் பழகுவேன். கவிதா சிஸ்டரும் கூட வந்து நான் ஃபங்க்ஷனில் தான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட வந்து ஒரு 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 என்னென்னா வந்து ரொம்ப ஜெனூனாக ஒரு ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பேச்சு மூலமாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற அந்த தகுதி, அந்த தன்மை இருக்குதுங்களே, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உடைச்சி அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில் வந்து நிறையா படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக வழங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஒரு குடும்பங்கிறதுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன். சினிமாவுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்து தான் நாங்களாம் சேர்ந்து தான் நீங்கள். ஸோ எல்லாம் சேர்ந்து தான். பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும், மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும், பிகினிங் ஃபஸ்ட்டு 2 days ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை. சரி என்னடா இப்போ இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போ தான் அது வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. அது வந்து தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒரு ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுகிறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேலே கோபம் வரும், இவன் என்ன யோகியமா அப்படின்ட்டு.
ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு, என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் நம்ம வந்து ரொம்ப ஏன்னா ப்ரொடியூசர்ஸே இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. அதாவது ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வர்றாங்க. டீம்னு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார். எதுக்குடா அப்படின்னா, இல்லை சார் அவங்க வந்து வெளியில் வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு ஒரு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த 100 பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குன்ட்டு போகிறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ளே ஆரம்பிச்சிட்டு, ஒரு 10 பேரை ஆரம்பிச்சிட்டு, அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனும் வெளியே வருவான். படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ, நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளை நாமளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்குறதே நீங்கள் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நான் வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் கிளம்புனேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு வர்றதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விஜய் ஆண்டனி சார்கிட்ட சொன்னேன். முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த மன்னிப்பு வந்து மார்கன் படம் நான் இன்னும் பார்க்கல. நான் உண்மையை சொல்லி ஆகணும். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார். அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல. நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துருவேன் சார். ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவார், சார் இது வேலைக்காகாது சார், இது வேலைக்கு ஆகும் சார், இதுதான் சார் ஷேரு, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யார் அவருன்னு, இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு பேசினேன். சார் இந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக ஒரு தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த வீக்கே வந்து இந்த மாதமே ஒரு நல்லபடியாக 4-5 படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் 2-3 படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சின்ன படங்கள் தான். சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும், நல்லா ஓடணும். கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும். அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு. நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி.
அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காகவே போட்டு சினிமாலேயே செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும். ரொம்ப நல்ல டாக் இருக்குது. நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிச்சயமாக விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அதை நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன். மற்றபடி இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பெரிய எடிட்டர் அப்படின்னா சார் சொன்னார், விஜய் ஆண்டனி சார். அதே மாதிரி இப்போது படமும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடு மட்டும் முடியக்கூடாதுன்னு தனஞ்சயன் சார் சொன்னார். அது உண்மை. ஏன்னா படத்தை பட்டி தூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும். அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதை வந்து நேசித்து கொண்டு இருக்கிறார்கள். நான்லாம் வந்து சினிமா லவ்வர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி. இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தா கியூப் எனக்கு எப்போவோ அனுப்பிச்சிருப்பாப்புல, நான் பார்த்துட்டு இருப்பேன் வீட்லேயே. பட் எனக்கு அது பிடிக்காது. தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். அதில் நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.